மோஸ்ட் ஆஃப் த டைம் பின் பார் எப்போ ஃபார்ம் ஆகும்னா ரிவர்சல்ஸை விட கண்டினியூவேஷன்ஸில் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் ஸ்டாக் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்லர்ஸ் உள்ளே வந்து அந்த அப் ட்ரெண்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரைஸை புஷ் டவுன் பண்ணுவாங்க. புஷ் டவுன் பண்ணதுக்கப்புறம் அது ஆல்ரெடி அப் ட்ரெண்டாக இருக்கும் போது பையர்ஸ் இன்னும் உள்ளே வந்து அந்த ப்ரைஸை புஷ்அப் பண்ணி அது ஒரு பின் பார் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான சப்போர்ட் ஜோனில் அந்த பின் பார் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ப்ரையராக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அந்த ஸ்டாக். ஸோ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணலான்னா கரெக்டாக அந்த பின் பார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த பின் பாருக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா என்டர் பண்ணிவிட்டு அந்த பின் பாரோட லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு உங்களோட ஓவரால் ரிஸ்க் என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட டார்கெட் இன்ட்டு அதை விட இன்ட்டு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் 1:2 இல்லை 1:3 வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான செட்டப் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கான ஹையர் ப்ராபபிலிட்டியாகவும் இது உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் பின் பார். ஸோ ஓவராலாக பின் பார்க்கான ஒரு செக்லிஸ்ட் என்னென்னா புல்லிஷ் பின் பாராக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் லோவர் டெயில் இருக்கணும். பேரிஷ் பின் பாராக இருந்ததுன்னா லாங் அப்பர் டெயில் இருக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து அந்த பாடி சின்னது, பட் டெய்லு புல்லிஷ்க்கு கீழே இருந்து பெருசாக இருக்கணும், பேரிஷ்க்கு மேலேருந்து பெருசாக இருக்கணும். செகண்டு ரெண்டுக்குமே வந்து பாடி சின்னதாக தான் இருக்கும். தேர்டு முக்கியமான சப்போர்ட் ஜோனில் இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த புல்லிஷ் பின் பார் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த முக்கியமான சப்போர்ட் ஜோனில் இருந்ததுன்னா இங்கே என்டர் பண்ணலாம். பேரிஷ் பின் பார் இருந்ததுன்னா அந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தேர்டு இந்த லோவர் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% ரிட்ரேஸ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த 50% ரிட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம என்டர் ஆகலாம், இல்லைனா பிரேக் அவுட்டில் என்டர் ஆகலாம். அண்ட் ஓவராலாக நம்ம 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு இதை ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஃபேவரபுளாக அந்த ட்ரேட் முடியறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது.